வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசின். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம், காடை வறுவல். இந்த காடை வறுவலை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த காடை வறுவலை ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், அதே மாதிரி பரோட்டாக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த காடை வறுவல் செய்யறதுக்கு நான் 3 காடை எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காடைக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த காடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் நல்ல திக்கான தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட காடையை நல்லா பரட்டி விடணும். எல்லா பக்கம் இந்த மசாலா படுற அளவுக்கு பரட்டி வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு இந்த மசாலாவோட காடை நல்லா மேரினேட் ஆகணும். இப்போ நம்ம 1 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சிடலாம். தாளிப்புக்கு 50 கிராம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். நீல வாக்கில் நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கீரி வச்ச 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். நீல வாக்கில் நறுக்குன ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். நம்ம காடையிலே உப்பு சேர்த்துருக்கனால இதுக்கு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கணும்னு நம்ம இப்போ காடை சேர்த்துக்கலாம். காடையை நம்ம 1 மணி நேரத்துக்கு இந்த மசாலாவோட நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். காடை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும். தயிர் சேர்த்து இந்த மசாலாவோடு இந்த காடையை ஊற வச்சனால காடை வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினோன்னு இந்த காடை வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அடுப்பை சிம்மிலே வச்சுருங்க. இப்போ 1/4 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இருக்கும். இப்போ இது இன்னும் நம்ம ட்ரையாக பரட்ட போகிறோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கறனால இந்த காடை ரோஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது இன்னும் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பரட்டி விடலாம். காடை ரோஸ்ட்டை தேங்காய் எண்ணெயில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது இன்னும் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் ட்ரையாக பரட்டி விடலாம். அப்போ தான் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி 1-2 வாட்டிக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. காடை வறுவல் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கார்னிஷுக்கு பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட இந்த காடையை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரோடு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.